மீன் வந்துட்டு இது வழியாக ஏறும்போது நேராக பானை இருக்கா, ஓடி போய் பானையில் விழுந்துடும். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓடையில் வந்து தாண்டல் போட்டு மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். ஏற்கனவே 2-3 டைம் வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது 3ஆவது டைம் வந்திருக்கோம். இந்த டைம் மீன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓடையில் மீன் போட்டு பார்ப்போம். இந்த பக்கம் தள்ளி இந்த அப்படியே இது எதுக்காக வைக்கிறது அப்படின்னா, இது வழியாக வந்து மீன் தண்ணி வரும். இந்த தண்ணி மீதி தண்ணி வந்துட்டு பானை உள்ள உயரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டோம்னா அது கீழே போய் விழுந்துடும். தண்ணி மீன் வந்து பானையில் ஓடி போய் விழுந்துடும். இன்னும் தண்ணி திறந்து விடலை, இந்த வழியாக விட்டுருக்கோம். அதை லாக் பண்ண உடனே தண்ணி பூரா இந்த வழியாக வரும். சரிக்கா. சரி சேர்த்து. இப்போ வந்து எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த ஒரு வழியை வந்து இப்போ அடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா தண்ணி ஃபுல்லாக இப்படி ஏறி வரும். இப்படி ஏறி வரும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும், மீன் வந்து விழும். இப்போ விழும்போது இப்போயே காட்டுறேன் வீடியோவில். மீன் நிறையா இருக்குது. சின்ன மீன் தான், ஆனால் சின்ன மீன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை பிடிக்கிறது தான் கஷ்டமே. அதனால தான் இந்தமாதிரி தாண்டல் போடுறது. பெரிய மீனாக இருந்தால் வலை போட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தெளிவாக தெரியும். நடுவில் வந்து தண்ணியை மறைச்சிருக்கோமா, எல்லா தண்ணி இது வழியாக வருதா. மீன் வந்துட்டு இது வழியாக ஏறும்போது நேராக பானை இருக்கா, ஓடி போய் பானையில் விழுந்துடும். இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் தாண்டல் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இதில் விழுந்த மீன் இது. சரி, எல்லாத்தையும் அதிகமாக விழலை, இன்னும் உள்ளே இருக்குது. இதை அதிலே போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா ஒரு குழம்பளவுக்கு விழுந்திருக்கும். பார்த்துருப்பீங்க, தாண்டல் முறையில் பிடிக்கிற மீன் இது தான். ஆனால் மீன் இன்னும் விழலை. இப்போ நாங்கள் கட்டினே இருக்கும்போதே விழுந்த மீன் இது. ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா நிறைய மீன் விழுந்திருக்கும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ இதை எடுத்து காமிச்சேன். இந்த மாதிரி நீங்கள் மீன் பிடிச்சிருந்தீங்கனாக்கா அது எந்த மாதிரி நாங்கள் வந்து தாண்டல்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த மாதிரி சொல்லுங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.